ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்து பாண்டியன். இன்னைக்கு வீடியோவில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் பகுதியில் வசிக்கக்கூடிய சதீஷ்குமார்ன்ற நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு அமாவாசை இரவுலையும் அவங்க தெருவில் வசிக்கக்கூடிய மாயாக்கான்ற பெண்மணி சாமி பார்த்து குறி சொல்றது, பேய் பிடிச்சவங்களுக்கு பேய் ஓட்டுறது போன்ற வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு வந்திருந்திருக்காங்க. அதே போலதான் ஒரு அமாவாசை இரவுல பக்தர்கள் எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அந்த மாயாக்கா கண்ணை மூடி ஆழ்ந்த தியானத்துல இருந்திருக்காங்க. எல்லாரும் அவங்க எப்ப கண்ணை திறப்பாங்க, யார முதல்ல கூப்பிட்டு குறி சொல்லுவாங்கன்ற ஆச்சரியத்தோட அமர்ந்திருந்தாங்க. அந்த நேரத்துல தியானத்துல இருந்து கண்ணு முழிச்ச மாயாக்கா கூட்டத்துல இருக்க ஒரு நபரை கூப்பிட்டு, எங்க உன்னோட மனைவின்னு கேட்டிருக்காங்க. இப்போ உன்னோட மனைவி இந்த இடத்துல வந்து உட்காரணும்னு அவங்க கட்டளை இட்டதுமே அவர் வேகமா ஓடி போய் காருக்குள்ள இருந்த அவர் மனைவிய கைகள் கட்டப்பட்ட நிலையில இழுத்துட்டு வந்திருக்காரு. அந்த பெண்மணியை அந்த கோலத்துல பார்த்து அங்க இருந்த எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. அதுக்கு மேல அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை கேட்ட எல்லாருக்குமே அள்ளு விட்டுருச்சு. ஏன் எனக்கே இந்த சம்பவத்தை தனியா உட்காந்து படிக்கும்போது பயங்கர கூஸ் பம்ஸா இருந்துச்சு. அப்படி அந்த பெண்ணுக்கு என்ன நடந்துச்சுங்கிற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை ஆல் நோட்டிபிகேஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 1990ஆம் ஆண்டு காலகட்டத்தில் திருச்சி துறையூர் பகுதியைச் சேர்ந்த மாதவின்ற பொண்ணுக்கு தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை அதே பகுதியில் வசிக்கக்கூடிய சதீஷ்குமார்ன்ற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி மாதவி திருச்சியில் இருக்க ஒரு காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா படிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ளே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருந்திருக்கு. அந்த ஹாஸ்டலோட ஒவ்வொரு அறையிலையும் 2 மாணவிகள் தங்கி படிச்சுட்டு வந்தாங்க. மாதவி படிக்கிற அதே காலேஜ்ல குருமூர்த்தின்ற இளைஞரும் படிச்சுட்டு வந்திருக்காரு. அவரை எல்லாரும் ஷார்ட்டா குருன்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த குரு மணப்பாறையை சேர்ந்த இளைஞர். இவரும் அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய பாய்ஸ் ஹாஸ்டல்ல தங்கி தான் படிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ளே லேடிஸ் ஹாஸ்டல் ஒரு பிளாக்லையும் பாய்ஸ் ஹாஸ்டல் ஒரு பிளாக்லையும் தனித்தனியா தள்ளி இருந்திருக்கு. இந்த மாதவியும் குருவும் ஒரே கிளாஸ்ல ஒன்னா படிச்சுட்டு வந்திருந்தாங்க. அவங்க கிளாஸ்ல மாதவி தான் ரொம்ப அழகான பொண்ணா இருந்திருக்காங்க. குரு எப்பவுமே அவங்க கிளாஸ்ல குறும்புத்தனமா சேட்டைகள் செய்யறது, கானா பாட்டு பாடுறதுன்னு கலகலப்பா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். இதனாலே மாதவிக்கு குரு மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. நாளாக அந்த ஈர்ப்பு காதலா மாறுது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்குயிரா காதலிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் விரும்புறாங்கன்றது அந்த மொத்த காலேஜுக்குமே தெரியும். தினமும் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற கேண்டீன்ல உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்றத வாடிக்கையா வச்சிருந்திருக்காங்க. இவங்களோட காதல் ரொம்பவே ஜென்ட்லா தான் போய்கிட்டு இருந்திருக்கு. நாட்கள் செல்ல செல்ல இவங்களோட காதல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறி இருக்கு. மாதவி லீவ் போட்டு ஊருக்கு போனாலோ அல்லது குரு அவரோட ஊருக்கு போயிட்டாலோ அந்த பிரிவை இவங்க 2 பேராலுமே தாங்க முடியாம ரொம்பவே மன வருத்தம் அடைஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் சின்சியரா லவ் பண்ணி இருந்திருக்காங்க. குரு மாதவி கிட்ட, நான் படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஜாபுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்டு உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருந்திருக்காரு. நீயும் நம்மளோட காதலை சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உங்க வீட்டுல சொல்லிருன்னு சொல்லி இருந்திருக்காரு. மாதவியும் அவங்க அப்பா அம்மா கிட்ட, எங்க காலேஜ்ல குருன்னு ஒரு பையன் இருக்காமா, அவன் ரொம்பவே நல்ல பையன், என் மேல உசுரா இருக்காமான்னு சொல்லி இருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணுனா அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், என்னாலையும் அவனை பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மாதவியோட பேரண்ட்ஸ் முதல்ல காலேஜை கம்ப்ளீட் பண்ணு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த சூழ்நிலையில தான் அவங்க காலேஜ்ல கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் தான் இவங்க காதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போதுன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த ப்ரோக்ராமுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் விதவிதமான ட்ரெஸ்ல கலந்துக்கிறாங்க. அந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ற மாணவர்கள் கலர் பேப்பர், கொடின்னு அந்த காலேஜவே டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
அதுல குருவும் ஒரு ஆளு கலர் பேப்பர் தோரணத்தை தொங்க விடுறதுக்காக ஒரு மாடியில போய் ஏறி நின்று இருந்திருக்காரு. திடீர்னு நிலை தடுமாறின குரு அந்த மாடியில இருந்து கீழே வந்து விழுந்திருக்காரு. அப்படி கீழே விழுந்த குருவுக்கு தலையில அடிபட்டு பிளட் லாஸ் ஆக ஆரம்பிக்குது. மாணவர்கள்லாம் பதறி அடிச்சுட்டு வந்து குருவை பாக்குறாங்க. குருவுக்கு பிளட் லாஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா நிதானத்தை இழந்துட்டு வந்திருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மாதவி பதறி அடிச்சுட்டு வந்து குருவை பார்த்திருக்காங்க. குருவை தன்னோட மடியில படுக்க வச்சுக்கிட்டு வேகமா ஆம்புலன்ஸ்க்கு தகவல் சொல்லுங்கன்னு கத்தி இருக்காங்க. இவங்க போன் பண்ண 5 நிமிஷத்துல ஆம்புலன்ஸும் வந்திருக்கு. குருவை ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. மாதவி குருவோட கையை பிடிச்சுக்கிட்டு உனக்கு ஒன்னும் ஆகாது, நல்லபடியா நீ திரும்பி வந்துருவேன்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே குருவோட உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சிருக்கு. அதற்கு பிறகு குருவோட உடலை அவங்க சொந்த ஊருக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த ஈம சடங்குல மாதவியோட காலேஜ் நண்பர்கள் எல்லாருமே கலந்துருந்திருக்காங்க. குருவோட உடலை நல்லடக்கம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் எல்லாரும் காலேஜுக்கே வந்திருக்காங்க. மறுநாள் காலேஜ்ல குருவோட இறப்புக்காக துக்கம் அனுசரிக்கிறதுக்காக காலேஜ் லீவ் விடப்பட்டுச்சு. அதற்கு அடுத்த நாள்ல இருந்து காலேஜ் வழக்கம் போல செயல்பட்டு இருந்திருக்கு. ஆனா மாதவி தான் குருவோட இழப்பை தாங்க முடியாம எல்லா நேரத்திலையும் குருவவே நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அன்று சாயங்காலம் காலேஜ் முடிஞ்சதும் எல்லா மாணவிகளும் ஹாஸ்டலுக்கு வந்திருக்காங்க. அன்று இரவு மாதவியும் மாதவியோட தோழியும் கேண்டீன்ல இரவு உணவு சாப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அந்த நேரத்துல வெளியே சோன்னு மழை பெஞ்சிருக்கு. அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு கட்டில்ல படுத்திருந்தாங்க. மாதவியோட தோழி படுத்த கொஞ்ச நேரத்திலே அசந்து தூங்கி இருக்காங்க. ஆனா மாதவிக்கு தான் தூக்கமே வராம குருமூர்த்தியோட ஞாபகத்திலே புரண்டு புரண்டு படுத்திருந்திருக்காங்க. நள்ளிரவு 12 மணி இருக்கும். மழை இருக்க இருக்க இடி மின்னலோட பெருசா பெஞ்சிருக்கு. அந்த நேரத்துல அவங்க ரூம் கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. மாதவி என்ன நினைச்சாங்கன்னா பக்கத்து ரூம் பொண்ணுங்க தான் யாரோ வந்து கதவை தட்டுறாங்கன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா இப்போ ஒரு ஆண் குரல்ல மாதவி மாதவின்னு கேட்டு இருந்திருக்கு. அந்த குரலை கேட்டதும் மாதவிக்கு பயங்கர சாக்கு. என்ன காரணம்னா இந்த குரல் இறந்து போன குருமூர்த்தியோட குரல். மாதவி வேகமா எழுந்து வந்து அந்த கதவோட சாவி துவாரத்துல பார்த்திருக்காங்க. வாசல்ல குருமூர்த்தி நிக்கிறது தெரிஞ்சிருக்கு. வெளியில மழை வேற சோன்னு அடிச்சு பேஞ்சுக்கிட்டு இருக்கு. மாதவியால அவங்க பார்த்த அந்த காட்சியை நம்பவே முடியல. இருந்தாலும் குருமூர்த்தி மேல உள்ள ஈர்ப்புனால வேகமா கதவை திறந்திருக்காங்க. அப்போ குருமூர்த்தியோட ஆன்மா என்ன மாதவி நல்லா இருக்கியான்னு கேட்டிருக்கு. இப்படி நான் அநியாயமா செத்து போயிட்டேனே மாதவின்னு சொல்லி அழுதுருக்கு. மாதவியால அவங்க பார்த்த அந்த காட்சியை நம்பவே முடியல. குரு குருன்னு கத்திக்கிட்டே போய் குருமூர்த்திய கட்டி பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களால குருமூர்த்திய தொடவே முடியல. ஏன்னா குருமூர்த்தியோட ஆன்மா மங்களா புகை மூட்டமா நின்றுருக்கு. மாதவி அதிர்ச்சியோட குருமூர்த்தியோட ஆன்மாவையே பார்த்திருந்திருக்காங்க. அதுக்கு மாதவி என்ன சொல்றாங்கன்னா, ஏன்டா இப்படி என்னை தனியா தவிக்க விட்டு போன, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலடான்னு சொல்லி அழுதுருக்காங்க. அதுக்கு குருமூர்த்தியோட ஆன்மா என்னாலையும் உன்னை பார்க்காம இருக்க முடியல, அதனாலதான் உன்னை தேடி வந்தேன்னு சொல்லியிருக்கு. அந்த ஆன்மா அந்த மாதிரி சொன்னதும் மாதவி கதறி அழுதுருக்காங்க. குரு நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடா, என்னைய விட்டு எங்கேயும் போயிடாதரான்னு சொல்லியிருக்காங்க. அன்றிலிருந்து மாதவியோட நடவடிக்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருந்திருக்கு. மாதவி சாயங்காலம் காலேஜ் முடிஞ்சு வந்ததும் யாருக்கிட்டையுமே பேசாம தனியா போய் உட்காந்துக்குவாங்க. அந்த இடத்துல உட்காந்து தனியா பேசுறது சிரிக்கிறதுன்னு இருந்திருக்காங்க. அதை பார்த்த மாதவியோட தோழிகள் குருவோட இறப்புல மாதவிக்கு ஏதோ மனநலம் பாதிச்சிருச்சோன்னு நினைச்சாங்க. அப்படித்தான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாதவியும் மாதவியோட ரூம்மேட்டும் அந்த ஹாஸ்டல் அறையில இருந்திருக்காங்க. அப்போ மாதவியோட தோழி எனக்கு ரொம்ப கசகசப்பா இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போயிருக்காங்க. அந்த நேரத்துல மாதவி கட்டில உட்காந்து புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க தோழி பாத்ரூம்குள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாதவி யார் கூடயோ வெளியே சிரிச்சு பேசுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அவங்க குளிக்கிறத நிறுத்திட்டு யார் கூட மாதவி பேசுறான்னு உத்து கவனிச்சிருக்காங்க. அந்த இடத்துல வேற எந்த குரலும் கேட்கல, மாதவியோட குரல் மட்டும்தான் கேட்டிருக்கு. என்னாச்சு இவளுக்கு, எதுக்காக இப்படி தனியா பேசி சிரிக்கிறான்ற பயத்தோட வெளியே வந்து பார்த்திருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க.
அப்படி அவங்க அங்க என்ன பார்த்தாங்கன்னா மாதவிக்கு பக்கத்துல கருப்பா ஒரு உருவம், அந்த உருவத்துக்கிட்ட தான் மாதவி சிரிச்சு சிரிச்சு பேசி இருந்திருக்காங்க. அதை பார்த்து அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு ரூமை விட்டு வெளியே ஓடி இருக்காங்க. வார்டன் கிட்ட வந்து இனிமே நான் அந்த ரூம்ல தங்க மாட்டேன், அங்க பேய் இருக்குன்னு சொல்லி நடுங்கி இருக்காங்க. வார்டனுக்கு அந்த பொண்ணு சொல்றது எதுவுமே புரியல. என்ன நடந்துச்சு விலாவரியா சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. மாதவியோட ரூம்மேட் நடந்த விஷயம் எல்லாத்தையும் வார்டன் கிட்ட அப்படியே சொல்லி இருந்திருக்காங்க. ப்ளீஸ் மேடம், என்னால அவ கூட தங்க முடியாது, எனக்கு ரூம் மாத்தி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பிறகு அந்த பெண்ணை பக்கத்து ரூம்ல தங்க வச்சிருந்திருக்காங்க. மாதவி மட்டும்தான் அந்த ரூம்ல தனியா இருந்திருக்காங்க. மத்த மாணவிகளும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு பிறகு மாதவி கிட்ட பேசுறதுக்கே பயந்திருக்காங்க. நாளாக நாளாக மாதவியோட நடத்தை ரொம்பவே வித்தியாசமா மாறி இருந்திருக்கு. என்ன காரணம்னா மாதவி இப்போ சரியா சாப்பிட்றதே இல்ல, யார் கூடயும் சரியா பேசுறதும் இல்ல, எப்பவுமே நிறைய நேரம் தனிமையிலே இருந்திருக்காங்க. அப்படித்தான் ஒரு நாள் இரவு நேரத்துல வார்டன் ரவுண்ட்ஸுக்கு வந்திருக்காங்க. அப்படி அவங்க வரும்போது மாதவியோட ரூம்ல மட்டும் லைட் எரியறது தெரிஞ்சிருக்கு. அவங்க மாதவியோட ரூமுக்கு பக்கத்துல வரும்போது கெட்ட வாடை அடிச்சிருந்திருக்கு. அந்த நாத்தத்தை அவங்களால சுவாசிக்க கூட முடியல. உள்ள ரூமுக்குள்ள மாதவி யார்கிட்டயோ சிரிச்சு சிரிச்சு பேசுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அதை கேட்டு அதிர்ந்து போன வார்டன் யார்கிட்ட இவன் நேரத்துக்கு சிரிச்சு சிரிச்சு பேசுறான்னு சொல்லிட்டு அந்த அறையோட ஜன்னல் வழியா பார்த்திருக்காங்க. அப்படி அவங்க உள்ள என்ன பார்த்தாங்கன்னா மாதவி கட்டில்ல படுத்திருக்காங்க. அவங்க பக்கத்துல கருப்பு கலர்ல ஒரு உருவம் ரொம்பவே நெருக்கமா படுத்திருக்க மாதிரி தெரியுது. அதை பார்த்த வார்டன் அலறி அடிச்சுக்கிட்டு வேகமா ரூமுக்கு வந்திருக்காங்க. அப்பதான் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த விஷயத்த அப்படியே விடக்கூடாது, நாளைக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா நாம தான் பதில் சொல்லி ஆகணும்னு யோசிக்கிறாங்க. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் முதல் வேலையா காலேஜ் நிர்வாகத்திட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லி இருக்காங்க. காலேஜ் நிர்வாகம் மாதவியோட பேரண்ட்ஸை காலேஜுக்கு வரவழைச்சிருக்காங்க. முதல்ல உங்க பொண்ணை காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு போங்க, எங்களால இதுக்கு மேல வச்சு பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உங்க பொண்ணை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. காலேஜ் நிர்வாகம் இந்த மாதிரி சொன்னதும் மாதவியோட பேரண்ட்ஸ் மாதவிய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த மாதவியோட நடவடிக்கைகள்ல பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருந்திருக்கு. மாதவிய எத்தனையோ சைக்கியாட்ரிஸ்ட் மனோதத்துவ நிபுணர்கள்ட்ட எல்லாம் கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. அவங்க சொல்ற ஒரே பதில், உங்களோட பொண்ணு உடம்புக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, மனதளவுல ஏதோ ஒரு விஷயத்தினால பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. அவங்கள இயற்கை சூழ்ந்த மலை பிரதேசத்துக்கு எதுக்காவது கூட்டிட்டு போங்க, அவங்க கூட நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை விட ஒரு நல்ல ஐடியா சொல்லணும்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட மகளோட மனநிலை பழைய மாதிரி மாறிடும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவே மாதவியோட அப்பா எத்தனையோ மாப்பிள்ளைகளை பார்த்துருக்காரு. ஆனா அவங்கெல்லாம் மாதவியை நேரில் வந்து பார்த்ததுக்கு பிறகு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நாங்க போய் சொல்லி அனுப்புறோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எதனால அவங்க எல்லாம் போனாங்கன்னா மாதவியோட தோற்றம் பேய் பிடிச்ச மாதிரி இருந்திருக்கு. கண்ணை சுத்திலும் கருவளையம் விழுந்து ஆளே மெலிஞ்சு போயிருந்தாங்க. அந்த சூழ்நிலையில தான் திருச்சியை சேர்ந்த முரளிதரன்ற நபர் மாதவிய பொண்ணு பார்க்க வந்திருந்தாரு. முரளிதரன் திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துல மேனேஜரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அவருக்கும் பல வருடமா பொண்ணு அமையாமவே இருந்திருக்கு. மாதவியை பார்த்து அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. பொண்ணு நல்லா படிச்ச பொண்ணுன்றதுனால திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. இவங்களோட கல்யாணம் பெரியவங்க முன்னிலையில நல்லபடியா நடந்திருக்கு. மாதவியோட பெற்றோர்களும் மாதவியோட குறைய பத்தி எதுவுமே சொல்லாம மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஆனா மாப்பிள்ளை முரளிதரன் தான் கல்யாணத்துக்கு பிறகு நாம ஏதோ தப்பான முடிவை எடுத்துட்டோமோன்னு யோசிக்கிறாரு. என்ன காரணம்னா மாதவி இவர்கிட்ட சரியாவே பேசுறது இல்ல. இவரா வழிய போய் பேசினா கூட எந்த ஒரு ரியாக்டும் பண்ண மாட்டாங்க. கேட்கிற கேள்விக்கு ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டு அமைதியா இருந்திருக்காங்க. மேலும் மாதவி எந்த ஒரு வீட்டு வேலைகளையும் செய்யறதே இல்லை. அந்த வயசான காலத்திலையும் முரளிதரனோட அம்மா தான் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சிருந்திருக்காங்க. மாதவி அப்பப்போ சாப்பிட்றதுக்கு மட்டும் கீழே வந்திருக்காங்க. மற்ற நேரங்கள்ல மாடியில தனிமையிலே இருந்திருக்காங்க. முரளியோட பேரண்ட்ஸ் என்ன நினைச்சாங்கன்னா மாதவி அவங்க வீட்டுல செல்லமா வளர்ந்த பொண்ணுன்றதுனால இந்த மாதிரி யார் கூடயுமே ஒட்டாம வேலைகள் எதுவும் செய்யாம இருக்காங்களோன்னு நினைச்சாங்க. அதற்கு பிறகுதான் முரளிதரன் மாதவி கிட்ட சில மாற்றங்களை கவனிச்சிருக்காரு. மாதவி தனியா பேசுறது சிரிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு ஏதாவது மனநல பாதிப்பு இருக்குமோன்னு யோசிக்கிறாரு. இதனாலே முரளிதரன் ரொம்பவே சோகமா இருந்திருக்காரு. தன்னோட மகன் சோகமா இருக்கிறத பார்த்த முரளிதரனோட பெற்றோர்கள் என்ன காரணப்பா, ஏன் இப்படி சோகமா இருக்கன்னு கேட்டிருக்காங்க.
அதுக்கு முரளிதரன், இல்லம்மா, மாதவி என்கிட்ட சந்தோஷமா பேசுறது கூட இல்ல, எல்லா நேரத்திலையும் தனியாவே இருக்காமான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணுன்றதுனால அப்படி இருக்கும்பா, போக போக சரியா போயிரும் சொல்லியிருக்காங்க. சில நேரங்கள்ல முரளிதரன் மாதவி மேல ஆசையா கைய வச்சாருன்னா அதுக்கு மாதவி பயங்கரமா கோபப்பட்டு கத்தி இருக்காங்க. என்னைய தொடாதன்னு வெறி பிடிச்ச மாதிரி கத்தி இருக்காங்க. இதனாலே முரளிதரனுக்கு வாழ்க்கையே சூன்யமா தெரிஞ்சிருக்கு. முரளிதரன் சில நாட்கள்ல தூங்கி எழுந்திருக்கும் போது ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்காரு. அவரோட நெத்தியில கருப்பு கலர்ல மைகள் ஒட்டி இருந்திருக்கு. ஆரம்பத்துல அவரு அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா அவர் என்னதான் முகத்தை கழுவிட்டு படுத்தாலும் மறுநாள் காலையில அவர் முழிச்சு பார்க்கும்போது அவர் நெத்தியில கருப்பு மை பூசப்பட்டிருந்திருக்கு. அப்படித்தான் ஒரு நாள் இரவு முரளி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்ரூம் டேப்ல யாரோ தண்ணிய திறந்து விட்ட மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு முரளி முழிச்சிருக்காரு. உள்ள பாத்ரூம்குள்ள அவர் மனைவி யார் கூடயோ பேசுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. கதவுக்கு பக்கத்துல வந்து நின்று கேட்டிருக்காரு. மாதவி யார்கிட்டயோ சரின்னு ஏதோ சொல்ற மாதிரி கேட்டிருக்கு. அதை கேட்ட முரளிக்கு பயங்கர சாக்கு. இந்நேரத்துல யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு, ஏய் மாதவி, உள்ள யார்கிட்ட பேசிட்டு இருக்க, வா வெளியேன்னு கூப்பிட்டுருக்காரு. மாதவி அந்த தண்ணி டேப்பை ஆஃப் பண்ணிட்டு படார்னு கதவை திறந்துட்டு வெளியே வந்திருக்காங்க. பாத்ரூம்குள்ள இருந்து முறைச்சுக்கிட்டே வெளியே வந்திருக்காங்க. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு முரளி கேட்டதுக்கு எதுவுமே பேசாம அமைதியா போய் கட்டில படுத்திருந்திருக்காங்க. முரளி வேகமா போய் பாத்ரூம்குள்ள பார்த்திருக்காரு. அங்க யாருமே இல்ல. முரளிக்கு ஒண்ணுமே புரியல. இவ பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறாளான்ற குழப்பத்தோட அவரும் போய் தூங்கி இருக்காரு. மறுநாள் காலையில முரளி எப்பவும் போல வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் அம்மா கிட்ட மாதவி சாப்பிட்டாலாமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க அம்மா 8 மணிக்கே சாப்பிட்டுட்டு மாடிக்கு போயிட்டாப்பான்னு சொல்லியிருக்காங்க. முரளியும் நைட் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு மாடிக்கு போய் பார்த்துருக்காரு. மாதவி கட்டில்ல படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. முரளியும் போய் பக்கத்துல படுத்து தூங்கி இருக்காரு. நள்ளிரவு 12 மணி இருக்கும். முரளி எதேச்சியா கண்ணு முழிச்சு பார்த்துருக்காரு. பக்கத்துல படுத்திருந்த மாதவியே காணோம். நேத்து மாதிரியே பாத்ரூம்க்கு எதுவும் போயிருப்பாளோன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு பக்கத்துல வந்து நின்று பார்த்துருக்காரு. பாத்ரூம் வெளியே பூட்டி தான் இருந்திருக்கு. பாத்ரூம்ல ஆள் இல்லைன்னதும் கீழே எதுவும் போயிருக்காளோன்னு பதட்டத்தோட கீழே வந்து தேடி பார்த்துருக்காரு. கீழ் ஃப்ளோர்ல அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. எங்க தேடியும் மாதவியே காணோம். இப்போ மறுபடி குழப்பத்தோட மாடிக்கு வந்திருக்காரு. மாதவி எங்க போனான்னு தெரியலையேன்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது மொட்டை மாடியில மெல்லிசா மாதவியோட குரல் கேட்டிருந்திருக்கு. இப்போ முரளி மொட்டை மாடியில போய் பார்த்திருக்காரு. அப்படி மொட்டை மாடிக்கு வந்தவரு மறைஞ்சு நின்று எட்டி பார்த்திருக்காரு. மாதவி ஒரு மூலையில நின்று யார் கூடயோ பேசுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. கண்ணை நல்லா தேய்ச்சிட்டு மாதவிக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு உத்து பார்த்திருக்காரு. அதை பார்த்த முரளிக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. நெடுன்னு கருப்பா ஒரு உருவம் மாதவிக்கு முன்னாடி நிக்கிறது தெரிஞ்சிருக்கு. அந்த உருவம் கரகரப்பான குரல்ல ஏதோ மாதவி கிட்ட கேக்குது. அதுக்கு மாதவி இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி தனியாவே வாழ்றதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஆன்மா, இன்னும் ஒரே வாரம் தான், நான் சொன்ன மாதிரி நீ அவன் நெத்தியில மைய வச்சுக்கிட்டே இரு, நான் அவன் உடம்புல பூந்தர்றேன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகு நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலான்னு சொல்லியிருக்கு. அந்த ஆன்மா இந்த மாதிரி சொன்னதை கேட்ட முரளிதரனுக்கு அதிர்ச்சியில இருதயமே நின்றும் போல இருந்திருக்கு. முகமெல்லாம் குப்புன்னு வேர்த்து கை கால்கள்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு மேல அந்த இடத்துல நிக்க முடியாம பயத்தோட வந்து கீழே கட்டில்ல படுத்திருக்காரு. இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது, இதுக்கு ஏதாவது முடிவு கட்டணும்னு யோசிக்கிறாரு. அவர் படுத்த கொஞ்ச நேரத்துல மாதவி கீழே இறங்கி வந்திருக்காங்க. முரளி கண்ணை மூடி அசந்து தூங்குற மாதிரி நடிச்சிருக்காரு. மாதவி கட்டிலுக்கு பக்கத்துல வந்து நின்னு முரளியவே உத்து பார்த்திருக்காங்க. முரளி நல்லா அசந்து தூங்குறாருன்னு நினைச்சுக்கிட்டு கையில வச்சிருந்த மைய அவர் நெத்தியில பூசிட்டு போய் படுத்திருக்காங்க. அப்படி போய் படுத்த கொஞ்ச நேரத்துல மாதவி அசந்து தூங்கி இருக்காங்க. முரளி இப்ப கண்ணை முழிச்சு பார்த்துட்டு அந்த மைய அழிச்சிருக்காரு. முரளிக்கு தூக்கமே வரல. எப்படா பொழுது விடியும்னு காத்திருந்தாரு. சரியா காலை 5 மணிக்கெல்லாம் கீழே இறங்கி வந்திருக்காரு. அவரோட அப்பா அம்மா கிட்ட நைட்டு நடந்த விஷயங்கள் அத்தனையும் ஒண்ணு விடாம சொல்லி இருந்திருக்காரு. முரளி சொன்ன விஷயத்தை கேட்ட பெற்றோர்களுக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. உடனே முரளியோட அம்மா, இந்த விஷயத்த இப்படி அசால்ட்டா விடக்கூடாது, எங்களுக்கு இருக்கிறதோ நீ ஒத்த பையன், உன்னை இழந்துருவோமோன்னு பயமா இருக்குன்னு சொல்லி அழுதுருக்காங்க. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, சாயங்காலம் மாயக்கா கண்டிப்பா குறி சொல்லுவாங்க. அவங்க கிட்ட மாதவியை கூட்டிட்டு போனோம்னா உண்மை என்னன்றது தெரிஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அன்றைய தினம் முரளி வேலைக்கு போகாம வீட்டிலே இருந்திருக்காரு. அன்னைக்கு சாயங்காலம் மாதவி கிட்ட வாமா வெளியே போயிட்டு வரலாம்னு கூப்பிட்டுருக்காரு.
அதுக்கு மாதவி என்னாலெல்லாம் வெளியே வர முடியாதுன்னு அடம் பிடிச்சிருக்காங்க. முரளி பிடிவாதமா கூப்பிட்டதுக்கு மாதவி கையில கிடைச்ச பொருளெல்லாம் எடுத்து முரளி மேல ஆவேசமா எரிஞ்சிருக்காங்க. இப்போ முரளி வேற வழியே இல்லாம மாதவியோட கையையும் காலையும் கட்டி காருக்குள்ள தூக்கி போட்டு குறி சொல்ற மாயாக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்பதான் அந்த மாயாக்கா நம்ம இன்ட்ரோல சொன்ன மாதிரி உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து இங்க வந்து உட்கார வைன்னு சொல்லியிருக்காங்க. முரளி மாதவியோட கால் கட்டுகளை அவுத்துட்டு கூட்டிட்டு வரும்போது மாதவியோட தலைமுடியை பிடிச்சு வெளியில இருந்து ஒரு உருவம் இழுத்துருக்கு. மாதவி தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு ரோட்ல நின்று ஆங்காரமா கத்தி இருக்காங்க. உடனே அந்த கூட்டத்துல அந்த 4 பேர் சேர்ந்துதான் மாதவிய குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து அந்த அம்மா முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க. மாதவிய பார்த்ததுமே அந்த அம்மா சொல்லிடுறாங்க, மாதவி உடம்புல எந்த ஒரு ஆன்மாவும் இல்ல, ஆனா இந்த பொண்ணோட காதலன் ஆன்மா வாசல்ல நிக்குதுன்னு சொல்லி இருக்காங்க. எப்படா இவ வெளியே வருவா, வந்தா இவ மேல தொத்திக்கலாம்னு தயாரா நிக்குதுன்னு சொல்லி இருக்காங்க. என்னால இப்ப இந்த பெண்ணுக்கு மந்திரிச்சு தாயத்து கட்டி அந்த ஆன்மா இப்ப பக்கத்திலே வராத அளவுக்கு செய்ய முடியும். ஆனா இந்த பொண்ணு கட்டுப்பாடோட இருக்க மாட்டா. இவ முழுக்க முழுக்க அந்த ஆன்மாவோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கா. முரளி கிட்ட உனக்கு நான் சில பொருட்களை மந்திரிச்சு தர்றேன், நான் கொடுக்குற இந்த தாயத்தை நீ கழுத்துல போட்டுக்கணும், எக்காரணத்தை கொண்டும் இந்த தாயத்தை நீ அவுத்துறக்கூடாது. அப்படி 48 நாள் தாண்டியாச்சுன்னா அந்த ஆன்மாவோட நிழல் கூட உங்க வீட்டு பக்கம் வராது. ஆனா மறந்தும் கூட இந்த பொண்ணோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சிடாத. அதுக்கு மீறி நீ இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னா உன்னோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா அந்த மாதிரி சொன்னதும் மாதவி என்னை எங்க அம்மா வீட்டிலே கொண்டு போய் விட்டுருங்க, இவனோட என்னால சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. முரளியும் முரளியோட அப்பா அம்மாவும் மாதவிய கார்ல வச்சு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. மாதவியோட வீட்டுக்கு போன அவங்க மாதவியோட அப்பா அம்மா கிட்ட எதுக்காக உங்க மகளோட குறைய மறைச்சு எங்க பையனோட வாழ்க்கையை கெடுத்தீங்கன்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. இப்போதைக்கு நாங்கள் உங்கள் மகளை இங்கே விட்டுட்டு போகிறோம், எப்போ உங்கள் மக திருந்தி என் மகனோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுதோ அப்போ கூட்டிட்டு வந்து விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் அடுத்த சில மாதங்கள்லே மாதவி தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்ற தகவல் வந்திருக்கு. முரளிதரன் அதற்கு பிறகு வேறொரு பெண்ணை திருமணம் செய்துக்கிட்டதாக சொல்கிறாங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.